இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மிக்சர் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம காரா பூந்தி வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த காரா பூந்தி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் 2 பெருங்காயத்தை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட பெருங்காய தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஊற்றுற மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி எடுத்துடலாம் மாவை. மாவு வந்து இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு கரண்டியில் ஊற்றி காரா பூந்தி வந்து நம்ம சுட்டி எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். அது வீடியோவில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காரா பூந்தியை பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெயை வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு வந்து ஊற்றி நம்ம காரா பூந்தியை வந்து பொரித்து எடுத்துடலாம். காரா பூந்தியெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். அப்போனா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயில் அந்த பேப்பரில் வந்து உறிஞ்சிரும். இப்போ வந்து காரா பூந்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓமப்பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, நெக்ஸ்ட் வந்து 1/4 கப் அளவு போல் அரிசி மாவு, இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து எடுத்துக்கிறேன். இது நல்லா கையில் கசக்கி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஓமத்தை வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு இல்லைன்னா அந்த வாட்டரையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து முழு ஓமத்தையே சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு, இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஓமப்படி செய்யும்போது நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். இது வந்து மிக்சருக்கு செய்கிறதுனால நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எண்ணெயை. தண்ணி வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து எல்லா மாவு கூடயும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வந்து இதை மாவு பிணைஞ்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இதை பிணைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சால் தான் நம்ம அச்சில் போட்டு பிழியும் போது ஈஸியாக வரும். கட்டியாக பிணைஞ்சோம்னா நம்ம புளியறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு வந்து கொஞ்சம் தளர்வாக வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம். இப்போ மாவு வந்து இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அச்சில் போட்டு ஓமப்பொடி வந்து புழிஞ்சு எடுத்துடலாம். முறுக்கு உரல்ல அந்த அச்சு இருந்துச்சுன்னா அதை போட்டு பிழிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இடியப்ப உரல்ல தான் பிழிகிறேன். இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்துகிட்டு அதை உரலில் போட்டு நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்துடலாம் ஓமப்பொடியை. இப்போ நம்ம டைரெக்டாக எண்ணெயிலே வந்து ஓமப்பொடி வந்து சுற்றிடலாம். ஓமப்பொடி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். அந்த எண்ணெயெலாம் அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓமப்பொடியை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பபுள்ஸ்லாம் பாதி அடங்கிடுச்சு. இப்போ இதை லைட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டாச்சு. அந்த சைடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம்.
எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் வந்து உறிஞ்சிரும். இப்போ பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடியை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம பிழிஞ்சு ஓமப்பொடியை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓமப்பொடியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வந்து வறுத்தெடுத்துடலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்துருக்கேன். நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும்னா வேர்க்கடலை அதிகமாக சேர்த்துக்கலாம். நமக்கு எது அதிகமாக சேர்த்துக்கிறோமோ எது அதிகமாக பிடிக்குமோ அதை வந்து நம்ம நிறையாவே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வேர்க்கடலையே அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். கருகிடாமல் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து வறுத்து எடுத்துடலாம். நான் வந்து இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸும் பொரிச்சாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸாக பொரிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அவல் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். இது எண்ணெயில் போட்டதுமே பொரிஞ்சிடும், அதனால் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். அவளும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வந்து எடுத்துடலாம். இப்போ அவளை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது கூடவே பொரிக்கடலை இருந்தால் பொரிக்கடலையும் பொரித்து போட்டுக்கலாம். அது மாதிரி பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி அதையும் எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மிக்சர் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஓமப்பொடியை நல்லா உடைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம காராப்பூந்தி, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தா அவள், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தா காராப்பூந்தியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணால் காரம் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு கம்மியாகவே காரம் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி உப்பு வந்து கொஞ்சோண்டு சேர்த்தாலே போதும். நம்ம ஏன்னா எல்லாமே உப்பு போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம், அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுடைய மிக்சர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுடைய சுவையான மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள்.